அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் ஷீபா ஜாஸ்மின். நான் வேளாண் அறிவியல் நிலையம் சிறுகமணி திருச்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்று நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மோடிஜியின் கருத்து பரப்புரைக்காக நாம் இங்கு பனைபுரம் கிராமத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கு நமது ஆளில்லா தெளிப்பு விமானத்தின் செயல் விளக்கத்தினை பார்த்தோம். விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆளில்லா தெளிப்பு விமானம் மூலம் நாம் தெளிப்பதால் மனிதர்களுக்கு ஆள் பற்றாக்குறை, நேர பற்றாக்குறை மற்றும் செலவு குறைகிறது. மேலும் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. மற்றும் இந்த தெளிப்பு விமானத்தின் மூலம் நாம் நெல், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற விதைகளை தெளிப்பதன் மூலம் ஏக்கருக்கு 30 கிலோ என்ற அளவு நெல்லில் நாம் செலவு செய்கிறோம். ஆனால் தெளிப்பு விமானம் மூலம் தெளிக்கும் பொழுது வெறும் 12 கிலோ மட்டுமே போதுமானதாக இருப்பதால் விதையின் அளவு வெகுவாக குறைகிறது. இப்பொழுது நாம் இயற்கை விவசாயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பதால் பூச்சி மருந்துகள், நோய் மருந்துகள் போன்ற அனகங்க மருந்துகளை பயன்படுத்தாமல் அங்கக மருந்துகளாக வேப்பம் புண்ணாக்கு, இலுப்பை, நொச்சி மற்றும் மற்ற பயிர் பாதுகாப்பு முறைகளான இனக்கவர்ச்சி பொறி, மஞ்சள் ஒட்டுப்பொறி, நீல ஒட்டுப்பொறி, ஒட்டுண்ணி பூச்சிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமும் இயற்கை விவசாயத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம். நன்றி. கவர்ச்சி பொறியினை பயன்படுத்தும் பொழுது நாம் பொதுவாக அனங்கக மருந்துகளை தெளிக்கும் பொழுது 100% மருந்துகளை தெளிக்கும் பொழுது 0.5% அளவு கூட சம்பந்தப்பட்ட பூச்சிகள் மேல் கொண்டு சேர்வதில்லை. ஆகவே இது வெகுவாக சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தான் அதிக தீங்காக அமைகிறது. ஆகவே நாம் முன்னெச்சரிக்கையாக பூச்சி வருவதற்கு முன்பாகவே நாம் தடுக்கும் முறையாக இந்த இனக்கவர்ச்சி பொறியினை பயன்படுத்தும் பொழுது ஆண் பூச்சிகளை நாம் கவர்வதால் இனப்பெருக்கத்தையே தடை செய்கிறோம். ஆகவே முட்டைகள் இல்லாமல் இருப்பதால் புழுக்கள் வருவதில்லை. நாம் புழுக்களை கொல்லத்தான் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துகிறோம். இதன் மூலம் நாம் வெகுவாக சுற்றுப்புற சூழ்நிலையையும் செலவினையும் குறைக்கிறோம். அதே போல சாறு உறிஞ்சு முஞ்சிகளை கட்டுப்படுத்துவதற்கும் நாம் வெகுவாக பூச்சிக்கொல்லி மருந்துகளையே யூஸ் பண்ணுகிறோம். இதை தவிர்க்கும் பொருட்டாக நீல ஒட்டுப்பொறி, மஞ்சள் ஒட்டுப்பொறியை பயன்படுத்தும் பொழுது வெள்ளையி, அசுவினி, தத்துப்பூச்சி ஆகிய பூச்சிகளை, இலைப்பேன் போன்றவற்றை நாம் வெகுவாக கட்டுப்படுத்த முடிகிறது. ஆகவே விவசாயிகள் அதிகமாக அனங்கக மருந்துகளை பயன்படுத்தாமல் வேறு ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளையும் நோய் கட்டுப்பாட்டு முறைகளையும் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.